இரவு நேர பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளும் நான் ரேகா சுஜேந்திரன். முதலில் தலைப்பு செய்திகள். இலங்கை தமிழரசு கட்சியின் மேதின கூட்டம் யாழ் வீரசிங்கம் மண்டபத்தில் முன்னெடுப்பு. யாழ் மாவட்டத்தில் ராணுவத்தின் பிடியில் இருந்த ஒரு தொகை காணிகள் விடுவிப்பு. உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்கான அனைத்து ஏற்பாடுகளும் யாழில் பூர்த்தி. தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் பிரதீபன் தெரிவிப்பு. பகல்காம் தாக்குதல் குறித்து பொதுநல வழக்கை ஏற்க இந்திய உயர் நீதிமன்றம் மறுப்பு. தொடர்வது விரிவான செய்திகள். தமிழரசு கட்சியின் மேதின கூட்டம் யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் இன்று காலை இடம்பெற்றது. கட்சியின் தலைவரும் வடக்கு மாகாண அவைத் தலைவருமான CVK சிவஞானம் தலைமையில் இந்த மேதின கூட்டம் இடம்பெற்றது. மங்கள விளக்கேற்றலுடன் ஆரம்பமாகிய இந்த கூட்டம் தொடர்ந்து கட்சி தலைவர்கள் முக்கியஸ்தர்களின் உரையுடன் சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டு நிறைவடைந்தது. இந்த கூட்டத்தில் கட்சியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான M.A. சுமந்திரன் உட்பட கட்சியின் முக்கியஸ்தர்கள், முன்னாள் மாகாண சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி வேட்பாளர்கள், பொதுமக்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர். யாழ் மாவட்டத்தில் இராணுவத்தின் வசம் இருந்து வந்த ஒரு தொகுதி காணிகள் விடுவிக்கப்பட்டு மக்களின் பயன்பாட்டுக்காக இன்றைய தினம் திறந்து வைக்கப்பட்டது. யாழ் மாவட்ட கட்டளை தளபதி மானதன ஜகம்பத் அவர்களினால் யாழ் மாவட்ட செயலர் பிரதீபன் அவர்களிடம் விடுவிக்கப்பட்ட பகுதிகளுக்கான காணி அனுமதி பத்திரங்கள் இன்றைய தினம் முற்பகல் 11:30 மணியளவில் யாழ் மாவட்ட செயலகத்தில் இடம்பெற்ற நிகழ்வில் உத்தியோகபூர்வமாக கையளிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் யாழ் மாவட்ட செயலாளர் கருத்து வெளியிட்டிருந்தார். வெளிவடக்கு பசாவிளான் பகுதியில் 20 ஏக்கர் காணிகளும், மாங்கொல்லை பகுதியில் 15, வடமராட்சி கட்கோபுளம் பகுதியில் 5.7 ஏக்கர் காணி நிலமுமாக சுமார் 40.7 ஏக்கர் காணி நிலங்கள் விடுவிக்கப்பட்டுள்ளன. இதனை அடுத்து தெல்லிப்பளை J233 பகுதியில் 47 குடும்பங்களும், பசாவிளான் பகுதியில் 55 குடும்பங்களும் தமது பூர்வீக நிலங்களுக்கு செல்ல உள்ளனர். இதேவேளை குறித்த காணிகளில் வெடிபொருட்கள் அபாயம் தொடர்பில் ஆராய்வு செய்யப்பட்டு அதன் பின்னர் மக்கள் செல்ல அனுமதிக்கப்படுவர். இதேவேளை மேலும் சில காணிகளும் விரைவில் விடுவிக்கப்பட இருக்கின்றன என்றும் தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் மேலதிக அரசு அதிபர் ஸ்ரீமோகன், வெளிகாமம் வடக்கு பிரதேச செயலாளர், பருத்தித்துறை பிரதேச செயலாளர் உட்பட பலர் கலந்து கொண்டிருந்தனர். நடைபெறவுள்ள உள்ளூராட்சி அதிகார சபை தேர்தலுக்கான யாழ் மாவட்டத்தின் அனைத்து ஏற்பாடுகளும் பூர்த்தியாகியுள்ள நிலையில் அவற்றுக்கான செயற்பாடுகளை மேற்கொள்ள துறைசார் அதிகாரிகள் தயாராக இருப்பதாக யாழ் தேர்தல் தெரிவத்தாட்சி அலுவலர் மருதலிங்கம் பிரதீபன் தெரிவித்தார். யாழ் மாவட்ட செயலகத்தில் இன்றைய தினம் ஊடகவியலாளர்களை சந்தித்த அவர் இது தொடர்பில் கருத்து வெளியிட்டிருந்தார். யாழ் மாவட்டத்தில் 17 உள்ளூராட்சி அதிகார சபைகள் உள்ளன. அதில் ஒரு மாநகர சபை, 3 நகர சபைகள் மற்றும் 13 பிரதேச சபைகள் என்ற கட்டமைப்பில் உள்ளூர் அதிகார சபைகள் இருக்கின்றன. குறித்த சபைகளில் உள்ள 243 வட்டாரங்களில் இருந்து உறுப்பினர்களை தெரிவு செய்வதற்காக 3519 வேட்பாளர்கள் அரசியல் கட்சிகள் மற்றும் சுயேட்சை குழுக்களில் இருந்து போட்டியிடுகின்றனர். யாழ் மாவட்டத்தில் மக்கள் தமது வாக்குகளை அளிப்பதற்காக 517 வாக்களிப்பு நிலையங்கள் தயார் செய்யப்பட்டுள்ளன. அத்துடன் பிரதேச செயலாளர்களுக்கும் கிராம அலுவலர்களுக்கும் இந்த வாக்களிப்பு நிலையங்களை தயார்படுத்துவதற்கான முழுமையான அறிவுறுத்தல்கள் வழங்கப்பட்டுள்ளன. இதே நிலம் 4,98,140 வாக்காளர்கள் இந்த தேர்தலில் வாக்களிக்க தகுதி பெற்றுள்ளனர். அத்துடன் தேர்தல் கடமைகளுக்காக 6,320 அதிகாரிகளும் 1,048 போலீஸ் உத்தியோகத்தர்களும் கடமையாற்ற உள்ளனர். மே மாதம் 5ஆம் தேதி காலை 8 மணியில் இருந்து யாழ் மத்திய கல்லூரியில் இருந்து வாக்குப்பெட்டிகள் மற்றும் வாக்கு சீட்டுகள் உள்ளிட்ட ஆவணங்கள் பேருந்துகள் மூலமாக குறித்த வாக்களிப்பு நிலையங்களுக்கு கொண்டு செல்ல ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதே நேரம் யாழ் மாவட்டத்தில் 243 வாக்கெண்ணும் நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. அத்துடன் தேர்தலுக்கான இணைப்பு அலுவலகங்களாக பிரதேச செயலகங்கள் செயற்படுவதற்கான ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. குறிப்பாக பிரதேச செயலாளர்கள் மற்றும் உதவி பிரதேச செயலாளர்கள், நிர்வாக, கிராம அலுவலர்கள் என அங்கு ஓர் இணைப்பு அலுவலகம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இவற்றுக்கு மேலாக வட்டார ரீதியாக வாக்களிப்பு மேற்பார்வை செயற்பாட்டுக்காக மேலதிகமாக 243 இணைப்பு வட்டார உதவி தேர்தல் ஆட்சியர்கள் நியமிக்கப்பட்டுள்ளனர். வடமாகாண தொழிற்சங்கங்களின் சம்மேளனங்களின் ஏற்பாட்டில்
மேதின பேரணி ஒன்று யாழ்ப்பாணத்தில் இன்றைய தினம் இடம்பெற்றது. மே தினத்தில் பல்வேறு தொழிற்சங்கங்களும் அரசியல் கட்சிகளும் பேரணிகள் கூட்டங்களை ஏற்பாடு செய்திருந்த நிலையில் வடக்கு மாகாணத்தில் தொழிற்சங்கங்கள் இணைந்து இந்த பேரணியை நடத்தியிருந்தன. இதற்கமைய நல்லூர் கந்தசுவாமி கோவிலில் முன்றலில் இருந்து இன்று காலை 9 மணிக்கு ஆரம்பமான மேதின பவனி மோட்டார் சைக்கிள் பேரணியானது ஆரியகுளம் சந்தி ஸ்டான்லி வீதியூடாக யாழ் நகரை அடைந்து யாழ் மாவட்ட செயலகத்திற்கு அருகிலுள்ள YMCA மண்டபத்தில் நிறைவடைந்துள்ளது. தொழிற்சங்கங்கள், வெகுஜன மற்றும் சிவில் அமைப்புகளுடன் இலங்கை ஆசிரியர் சங்கம் இணைந்து நடாத்திய கூட்டு மேதின பேரணி இன்று யாழ்ப்பாணத்தில் நடைபெற்றது. இன்று முற்பகல் யாழ்ப்பாணம் மத்திய பேருந்து நிலையத்தில் ஆரம்பமான குறித்த பேரணி நகர்பகுதி ஊடாக பயணித்து யாழ் பொது நூலகம் முன்பாக நிறைவு பெற்றது. பேரணியில் தமிழர்களின் சுய நிர்ணய உரிமையை அங்கீகரி அதிபர் ஆசிரியர் ஆலோசகர்களின் சம்பள முரண்பாட்டை உடனடியாக நீக்கு, மலையக தொழிலாளர்களுக்கு நியாயமான சம்பளத்தை வழங்கு, கடற்றொழிலாளர் எதிர்நோக்கும் பிரச்சினைகளுக்கு தீர்வுகளை வழங்கு, விவசாயிகள் எதிர்நோக்கும் உற்பத்தி சந்தைப்படுத்தல் தொடர்பான பிரச்சினைகளுக்கு தீர்வு வழங்கு உள்ளிட்ட சில கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினத்திலிருந்து காங்கேசன்துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருவதாகவும் தற்போது 8500 ரூபாவாக இருந்து சென்று வருவதற்கான கட்டணம் 8000 ரூபாவாக குறைக்கப்படுவதாக சிவகங்கை கப்பல் குழும தலைவர் சுந்தரராஜன் தெரிவித்தார். நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கை காங்கேசன் துறைமுகத்திற்கு சுபம் நிறுவனத்தின் சார்பில் சிவகங்கை பயணிகள் கப்பல் போக்குவரத்து நடைபெற்று வருகிறது. வாரத்தில் செவ்வாய்க்கிழமை தவிர்த்து 6 நாட்கள் இயக்கப்பட்டு வரும் கப்பல் சேவையில் 2 நாட்டு பயணிகளும் பயன்பெற்று வருகின்றனர். இந்த நிலையில் சிவகங்கை கப்பல் நிறுவனத்தில் அதன் தலைவர் சுந்தரராஜன் இன்று நாகப்பட்டினம் பத்திரிகையாளர் மன்றத்தில் செய்தியாளர்களை சந்தித்துள்ளார். அப்போது நாகப்பட்டினத்தில் இருந்து இலங்கை காங்கேசன் துறைக்கு கடந்த ஆகஸ்ட் மாதம் முதல் சிவகங்கை கப்பல் சேவை இயக்கப்பட்டு வருவதாகவும் இதில் கோடை விடுமுறையை முன்னிட்டு பயணிகளை கவரும் விதமாக தற்போது 8500 ரூபாயாக உள்ள சென்று வருவதற்கான கட்டணம் 8000 ரூபாவாக குறைக்கப்படுவதாக தெரிவித்துள்ளார். மேலும் தற்பொழுது 10 கிலோ வரை அனுமதிக்கப்படும் இலவச லக்கேஜ் இனி 22 கிலோ வரை அனுமதிக்கப்படும் என்றும் அதில் 7 கிலோ கைப்பை உள்ளிட்ட 15 கிலோ லக்கேஜ் இலவசமாக அனுமதிக்கப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் ஜூன் மாதம் 1ஆம் வாரத்தில் 250 பேர் பயணிக்கக்கூடிய கப்பல் இயக்கப்பட உள்ளதாகவும் கார்கோ கப்பல் இயக்குவதற்கான நடவடிக்கையையும் எடுக்கப்பட்டு வருவதாக கப்பல் நிறுவனத்தின் தலைவர் சுந்தரராஜன் மேலும் தெரிவித்துள்ளார். மன்னார் மாவட்டத்தில் மீனவ கிராமங்களில் இன்றைய மேதின நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. அதன் அடிப்படையில் மன்னார் வங்காளை கிராம மக்கள் இம்முறை மேதினத்தை வெகு சிறப்பாக கொண்டாடினார்கள். குறித்த கிராம மக்கள் கடந்த காலங்களில் பல்வேறு நெருக்கடிகளுக்கு மத்தியில் பொருளாதார பின்னடைவு மற்றும் இந்திய மீனவர்களின் அத்துமீறலால் ஏற்பட்ட பாதிப்புகள் உள்ளடங்கலாக பல்வேறு பிரச்சினைகளால் பாதிக்கப்பட்டிருந்தனர். இந்த நிலையில் குறித்த கிராம மக்கள் இன்றைய தினம் மே தினத்தை ஒன்று திரண்டு மிகவும் ஒற்றுமையாக கொண்டாடியுள்ளனர். வங்காளை மீனவ சங்கம், மீனவ கூட்டுறவு சங்கம் மற்றும் வங்காளை விளையாட்டுக் கழகம் கூட்டாக இணைந்து மே தின நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். வங்காளை கிராமத்தில் மீன்பிடி துறையில் அமைந்துள்ள சூர்பத்தடியில் இன்று காலை மே தின கொண்டாட்ட நிகழ்வு திருப்பலியுடன் ஆரம்பித்து வைக்கப்பட்டது. குறித்த கிராம மக்கள் யாவரும் ஒன்று திரண்டு மீன்பிடி துறைமுகத்தில் போட்டி நிகழ்வுகளில் ஈடுபட்டிருந்தனர். நீச்சல் போட்டி, பெரிய மற்றும் சிறிய படகுகளின் போட்டி, பெண்களுக்கான கயிறு இழுத்தல், சங்கீத கதிரை, சரும மரம் ஏறுதல் உட்பட பல போட்டி நிகழ்வுகள் இடம்பெற்றிருந்தன. வங்காளை கிராமத்தின் கடற்படையினர் மற்றும் போலீஸ் தரப்பினர் உள்ளிட்ட பல்வேறு பிரதிநிதிகளும் குறித்த நிகழ்வில் கலந்து கொண்டிருந்தனர். இதேவேளை மன்னார் பேசாலை மீனவர்கள் கிராமத்திலும் மேதின நிகழ்வுகள் இடம்பெற்றது. பேசாலை கடற்கரையில் அமைந்துள்ள சோசியப்பர் சிற்றாலயத்தில் மேதின சிறப்பு திருப்பலி ஒப்புக் கொடுக்கப்பட்டு பின் கடல் ஆசீர்வாதிக்கப்பட்டு மேதின நிகழ்வுகள் இடம்பெற்றமையும் குறிப்பிடத்தக்கது. சப்ரஹமுவ பல்கலைக்கழகத்தில் ஒரு மாணவனின் திடீர் மரணம் பகிர்வதை காரணமாக ஏற்பட்டதாக தெரிய வந்தால் அதற்கு பொறுப்பான அனைத்து தரப்பினரும் சட்டத்தின் முன் நிறுத்தப்படுவார்கள் என்று கல்வி, உயர்கல்வி மற்றும் தொழிற்கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. சப்ரஹமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் 2ஆம் ஆண்டு மாணவனின் திடீர் மரணம் தொடர்பாக இன்று விசேட அறிக்கை ஒன்றை வெளியிட்டு அமைச்சு இதனை தெரிவித்துள்ளது.
சப்ரகமுவ பல்கலைக்கழக தொழில்நுட்ப பீடத்தில் 2ஆம் ஆண்டு மாணவர் ஒருவர் திடீரென உயிரிழந்தமை குறித்து முழுமையான விசாரணைகளை மேற்கொள்ள விசாரணை குழு நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அதன்படி விசாரணை குழுவின் அறிக்கை கிடைத்ததும் பல்கலைக்கழக நிர்வாகமும் பல்கலைக்கழக மானியங்கள் ஆணைக்குழுவும் இது தொடர்பில் அனைத்து நடவடிக்கைகளையும் முன்னெடுக்க உள்ளதாக தெரிவித்துள்ளது. முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கும் நிகழ்வு இன்றைய தினம் கிளிநொச்சியில் ஆரம்பமாகியுள்ளது. மே 1 இன்று முள்ளிவாய்க்கால் நினைவு நாளை முன்னிட்டு கிளிநொச்சி ரத்தினபுரம் பகுதியில் குறித்த நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. முள்ளிவாய்க்கால் ஞாபகார்த்த நினைவாக முள்ளிவாய்க்கால் நினைவு கஞ்சி உறவுகளுக்கு பகிர்ந்து அளிக்கப்பட்டமையும் குறிப்பிடத்தக்கது. தொடர்வது வெளிநாட்டு செய்தி. பஹல்காம் துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் தொடர்பாக நீதி விசாரணை வேண்டும் என உயர் நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டிருந்தது. இந்த வழக்கு விசாரணையின் போது பொறுப்பற்ற முறையில் பொதுநல மனுவை தாக்கல் செய்துள்ளதாக வழக்கு தொடர்ந்தவருக்கு நீதிபதிகள் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். மேலும் இதுபோன்ற பொதுநல வழக்கு விசாரணை அமைப்புகளுக்கு மனசோர்வை ஏற்படுத்தும் எனவும் தெரிவித்துள்ளது. பகல்காம் சம்பவம் தொடர்பாக மத்திய அரசு விசாரணை நடத்தி வருகின்றது. இதுபோன்ற சம்பவத்தின் போது அனைவரும் தீவிரவாதத்துக்கு எதிராக ஒன்றிணைய வேண்டும் என்றும் நீதிமன்றம் வலியுறுத்தியுள்ளது. தொடர்வது விளையாட்டு செய்தி. நடப்பு IPL தொடரில் எழுச்சி பெற்றுள்ள பஞ்சாப் கிங்ஸ் அணி புள்ளிப்பட்டிகளில் 2வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. இந்த நிலையில் பஞ்சாப் கிங்ஸ் அணியில் விளையாடி வந்த மேக்ஸ்வெல் விரலில் ஏற்பட்ட எலும்பு முறிவு காரணமாக நடப்பு IPL தொடரில் இருந்து முழுமையாக விலகியுள்ளதாகவும் அந்த அணியின் தலைவர் பிரியோஸ் தெரிவித்துள்ளார். மேக்ஸ்வெல் இந்த தொடரில் இதுவரை 7 போட்டிகளில் வெறும் 48 ஓட்டங்களை மட்டுமே எடுத்துள்ளார். அதே சமயம் 13 ஓவர்கள் பந்து வீசி 4 விக்கெட்டுகளையும் அவர் வீழ்த்தி உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இத்துடன் வடலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன. மேலதிக செய்திகளை அறிந்து கொள்ள வடலி மீடியா இணையதளத்தோடு இணைந்திருங்கள். வணக்கம்.